அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நெறைய நபர்கள் நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்த இன்ஸ்டிடியூஷன் எடுக்கலாமா? அல்லது சார் நான் ஏதாவது ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. இந்த சமயத்தில நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சில விஷயங்கள். அதாவது நீங்க பிஎஸ்எம்எஸ் ஆகட்டும், பிஏஎம்எஸ் ஆகட்டும், பியூஎம்எஸ் ஆகட்டும் அண்ட் பிஹெச்எம்எஸ் ஃப்ரெஷரா நீங்க உள்ள என்டர் ஆக போறீங்க அப்படின்னா, அல்லது ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்? வாட் இஸ் வாட்? ஏன்னா நீங்க ஒரு ஒரு பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டா இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட், ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ல நீங்க போய் ஜாயின் பண்றீங்க. ஒரு யூஜியா ஜாயின் பண்றீங்க. வாட் இஸ் வாட் நீங்க அங்க கேதர் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாமே முதல்ல உங்களுக்கு நெறைய சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால யூ ஹேவ் டூ லேர்ன் இட் ஃப்ரம் தேர் அப்படின்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். ஸோ முதல்ல ஒரு ரெகக்னேஷன் அண்ட் ரெப்புடேஷன் அப்படின்றது ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல படிக்கிறதுனால கண்டிப்பா கிடைக்கும். ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் படிக்கிறதுனால ஒரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கு கீழ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்க்கு கீழ கண்டிப்பா உங்களுக்கு வர்றதுனால, அதற்கான தாக்கமும், அதற்கான ஒரு மதிப்பும் அப்படின்றது சமுதாயத்தில ரொம்பவே அதிகம் தான். இதே ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா, அதுவுமே அதற்கான லிமிட்டட் ரீஜினல் ரெகக்னைசேஷன் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. அதுக்காக எதுவுமே இல்லன்னு கிடையாது. கரிக்குலம் அண்ட் ரிசர்ச் ஃபோக்கஸ். கரிக்குலம் பொறுத்தவரை ஆஸ் பர் என்சிஏஎஸ்எம் என்ன ரெகுலேட் பண்ணியிருக்கிறாங்களோ, அந்த விஷயத்த தான் இவங்களும் சொல்லிக் குடுப்பாங்க, இவங்களும் சொல்லிக் குடுப்பாங்க. அதாவது ஸ்டாண்டர்ட் கரிக்குலம் அப்படின்றது 2 பேருமே ஃபாலோ பண்ணினாலும், ஒரு ரிசர்ச் ஓரியன்டட் கரிக்குலமா இவங்க கொஞ்சம் அடிஷனலா இன்டகிரேட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இருக்கும். ஏன்னா, அந்த மாதிரியான ஃபேக்கல்டீஸ் அங்க இருப்பாங்க. சரி. அதுக்கு அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபெசிலிட்டீஸ். என்னதான் ஒரு சில சமயத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு நியூலி டெவலப்டு நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல அல்லது நியூலி ஸ்டார்ட்டட் அண்டர் கிராஜுவேஷன் இருக்கக்கூடிய ஒரு சில நேஷனல் இன்ஸ்டிடியூட்ல இருந்தாலும், அங்க இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ரிசர்ச் லெபார்டரீஸ், அப்புறம் டீச்சிங் கேப்பபிலிட்டி, அடுத்து பார்த்தீங்கன்னா, லைப்ரரீஸ் எல்லாமே அங்க உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்டென்சிவான ஒரு சப்போர்ட்ட குடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள இந்த இடம் தரும். இதே கூடவே ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பொறுத்தவரை அங்கேயும் எக்ஸ்டென்சிவான லைப்ரரீஸ் இருக்கு. பட் இட் வாஸ் இன் அப் டூ ஒரு அவங்க ஒரு கன்ஃபைன்டு லெவல்லயே இருப்பாங்க. ட்ரெடிஷனல் லிட்ரேச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஆன்லைன் டேட்டாபேஸ், ஜர்னல் இண்டெக்ஸிங் கூடவே பார்த்தீங்கன்னா, ஜர்னல்ஸ ரீட் பண்ணக்கூடிய அந்த மாரி ஆக்சஸ வாங்கி டைரக்ட்டா நமக்கு சப்போர்ட் பண்ற மாரியான ஃபெசிலிட்டீஸ், கம்ப்யூட்டரைஸ்டு பேஸ்டு விஷயங்கள்லாம் அங்க கொஞ்சம் நம்ம பார்க்கறது கஷ்டமா இருக்கும். ரைட். இதே ஒரு ஃபேக்கல்டி எக்ஸ்பர்டைஸ் அப்படின்ற விஷயத்த பார்க்குறப்போ, அவங்க வேரியஸ் ஃபீல்ட்ல எக்ஸ்பர்டைஸ் ஆனவங்க தான் அங்க ஒரு ஃபேக்கல்டியா இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபேக்கல்டி இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 5 டூ 10 இயர்ஸ் ஆவது இந்த ஃபீல்டுக்குள்ள அவங்க ரன் ஆனவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ நெறைய விஷயங்கள பார்த்துருப்பாங்க. நெறைய விஷயங்கள கேட்டிருப்பாங்க. அண்ட் நெறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு டீச்சரா. அண்ட் பார்த்தீங்கன்னா, நெறையா ரிசர்ச் சம்மந்தமான விஷயங்கள்ல ஸ்ட்ராங் எம்ஃபசிஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். ஒரு பப்ளிகேஷன் ரிலேட்டடான அவேர்னஸ் இருக்கும். ஃப்யூச்சரை எப்படி நீங்க ஷேப் பண்ணலாம் அப்படின்ற அவேர்னஸும் அவங்களுக்கு இருக்கும். இதே ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ஸ்ல போறப்போ உங்களுக்கு எப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல பொதுவாவே அவங்க என்னன்னா, டைரக்ட்டா எம்ஆர்பி அல்லது டிஎன்பிஎஸ்சி பாஸ் கிளியர் பண்ணிட்டு, அதன் பிறகு ஒரு ஃபேக்கல்ட்டியா உள்ள வரப்போ, தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் டுவர்ட்ஸ் டீச்சிங் அண்ட் கிளினிக்கல் பிராக்டிஸ். ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஒரு ரிசர்ச் பேஸ்டான விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்றதுன்றது ஃபியூவர் பெர்சன்ஸ்ட்ட தான் நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ரைட். இதே உங்களோட ஒரு நேஷனல் ப்ரோகிராம்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் இன்னைக்கு ஒரு நேஷனல் ப்ரோகிராம்ஸ் சென்ட்ரல்லேருந்து ரிலீஸ் பண்றான் அப்படின்னா, அதில உங்களோட பார்ட்டிசிபேஷனோ அல்லது உங்களுக்கு ஏதாவது அதில ஒரு லீட் பண்ணக்கூடிய சின்னதா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது இந்த ப்ரோகிராம் நடக்குது. அந்த ப்ரோகிராம நீங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்போ அப்படின்றது, அன்னைக்கே நீங்க அத அப் டூ டேட் மைண்ட்ல ஏத்தக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உங்களுக்கு அந்த இடத்துல உருவாகும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியும்? ஓ! இப்படி ஒரு நேஷனல் ப்ரோகிராம் உண்டாக்கியிருக்காங்க. சித்தாலேருந்து இந்த டாக்டர இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சம்வாட் என்ன ப்ரோக்ரஷன் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்கலாம். பட் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல நம்ம இருக்கிறப்போ, ஸ்டேட் லெவல் ப்ரோகிராம்ஸ்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த ப்ரோகிராம்ஸும் அடிக்கடி அவங்க குடுக்கறது கிடையாது. இட் வாஸ் இன் அ லோக்கலைஸ்டு ஸ்டேட். ஸோ இப்போ இந்த கவர்ன்மெண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இருந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் சம்மந்தமான விஷயங்கள தெரிந்து கொள்ளலாம். பட் நம்ம அதை எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும் தான் தெரிந்து கொள்ள முடியும். இதுக்கு அடுத்தது ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ். ஸ்காலர்ஷிப் 2 பேருக்குமே பொதுவானது தான். பட் இவங்களுக்கு கொஞ்சம் சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்றதுனால, இவங்களுக்கு தனித்துவமான வேற ஏதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரை காமனா தான் இருக்குங்க. வேற எந்த பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. அண்ட் ஒரு சில இதில ஸ்டேட் கவர்ன்மெண்ட் குடுக்கக்கூடிய
ஸ்காலர்ஷிப்பில் இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இப்போ 7.5 ரிசர்வேஷனை இவங்க எடுக்க முடியாது. அதில் உள்ள ஃபீஸ் ரிடக்ஷனை இவங்க வாங்க முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்கும். ஸ்டூடெண்ட் டைவர்சிட்டி, அதாவது இந்த நேஷனல் இன்ஸ்டியூட்டில் இருக்கக்கூடிய பர்சன் நான் இங்கே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே அது வந்து மற்ற இன்ஸ்டியூட்லேயோ மற்ற இடத்துல போயிட்டு ஒரு இதை கொலாபரேட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு தடையாக இருக்காது. பட் நம்ம ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மள்ட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து வாங்கிட்டு போயிட்டு அதன் பிறகு அவங்கள்ட்ட நம்ம போய் அக்சஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த நேஷனல் இன்ஸ்டியூட்டுக்கும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டுக்கும் உள்ள வித்தியாசமே அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். டைவர்ஸ்னா டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நம்ம வந்து லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப கொடுத்துட்டே இருக்கும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் கேரியர் ஆஸ்பெக்ட்ஸில் நீங்கள் ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறப்பவே உன்னோட ஆசிரியர் எப்படி இருக்கிறாரு, உன்னோட ஆசிரியருடைய மாணவர்கள், இப்போ எக்ஸாம்பிள் உனக்கு கிளாஸ் நடத்த போகிறது யார், ஒரு போஸ்ட் கிராஜுவேட் முடித்த ஒரு டாக்டர் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் அங்கே பண்ணி அங்கேயே வந்து ஸ்டாஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருப்பாங்க. ஸோ தே மே ஷேர் சம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எப்படி வந்து எம்ப்ளாய்மெண்ட்லாம் ஃப்யூச்சரில் இருக்கும் அப்படின்றத மேக்ஸிமம் டிசைன் பண்ணக்கூடியது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிஸாக தான் இருக்கும். ஸோ அவங்க கூட இன்னொரு கனெக்ஷன்ஸ் இருக்கும், அவங்க இன்னொரு ஃபேக்கல்ட்டியோட கனெக்டில் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக கொலாபரேஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஹையர் எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுறதும் கேரியர் பாத்ஸ் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்றத ஈஸியாக உங்களுக்கு அறிந்து கொள்வதில் பெரிய சிரமம் இருக்காது. இதே கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் பொறுத்தவரை இட் வாஸ் லிமிட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் எம்ஆர்பி ரிலேட்டடானது, டிஎன்பிஎஸ்சி தான், அல்லது நீங்கள் ஓன் கிளினிக் போடணும். இந்த மாதிரியான ஒரே ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் நம்ம கவர் பண்ணுவாங்க. பட் ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு அதையும் தாண்டி நம்மளாம் விருப்பப்பட்டோம் அப்படின்னா நிறைய அடிஷ்னல் சொல்லிக் கொடுக்கவும் இருக்கிறாங்க. ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் பொறுத்த வரைக்கும் ஒரு சில நேஷனல் இன்ஸ்டியூட் வந்து NABH அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷனல் அக்ரெடிட்டட் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து NABL அக்ரெடிட்டட் போர்ட் லெபார்ட்டரிக்கான அக்ரெடேஷன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறதுனால தே ஹாவ் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ அப்படின்றப்போ இந்த இது இருக்குனாலே இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும். அப்போ நிறையா பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் அண்ட் அதுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அந்த இடத்துல இருக்கும். பட் இதே கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் அவங்க லிமிட்டடான ஹாஸ்பிட்டல்ஸ் ஃபெசிலிட்டிஸ் தான் இருக்கும். மெடிசின்ஸ், கிளினிக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறதுனால அதுக்கான லெத்தார்ஜிக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ கிளினிக்கல் எக்ஸ்போஷர் இந்த வைஸ் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நல்லாயிருக்கும், இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் நேஷ்னலில். ஸோ இதுதான் இதுக்கும் உள்ள விஷயம். அப்புறம் இன்டர் டிசிப்ளினரி லேர்னிங். ஸோ இப்போ ஒரு சில விஷயங்களில் வந்து நம்மளால் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கோ மற்ற இடத்துல போய் நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்கோ 2 பேருக்குமே சமமான வாய்ப்பு தான் கொடுக்குறாங்க. பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து 2 இடத்துலையுமே உண்டு. அது அந்த சமயத்தில் நம்ம வந்து அதை டேக் ஓவர் பண்ணி நம்ம மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஹவ் வி ஆர் ப்ளீஸிங் வித் அவர் டீன்ஸ் அப்படின்றது தான் இதில் ரொம்ப முக்கியம். அதன் பிறகு ஃபேக்கல்ட்டி கொலாபரேஷன்ஸ். ஃபேக்கல்ட்டிஸ் எல்லாமே நிறைய இன்ஸ்டியூட்ஸோட கொலாபரேட் பண்ணி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. மணிப்பாலோ, SRMோ, அல்லது பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் இன்ஸ்டியூட்ஸோ, அல்லது டிபியா நேஷனல் இன்ஸ்டியூட்டோ, அல்லது டிபியாவோட ராட்ரிக் ரெப்போசிட்டரி ரீஜனல் இன்ஸ்டிடியூட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்ச் கவுன்சில், இந்த மாதிரியான விஷயங்களோட நேஷனல் இன்ஸ்டியூட் டேரெக்டாகவே, ஏன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் ஹை அப்பெக்ஸ் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ இது கூட எங்கேயாவது ஒரு கனெக்ஷனில் ஏதாவது ஒரு ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். அப்போது அந்த ஃபேக்கல்ட்டி கொலாபரேஷன் என்ன மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற அந்த ஐடியாவும் உங்களுக்கு லேர்ன் ஆகிட்டே இருக்கும். எப்படி பண்ணுறாங்கன்ற அந்த நுணுக்கங்களும் அவங்க சொல்ல கிளாஸில் சின்ன சின்ன பிசறுகள் விட அதை நம்ம நோட் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் கவர்மெண்ட் பொறுத்தவரை தி யூஸ் டு அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே டீச்சிங் அண்ட் ப்ராக்டிஸில் இருக்கிறதுனால ஸோ கொலாபரேஷன்ஸ் வந்து லெஸ்ஸாக தான் இருக்கும், மோர் இன்டர் டிசிப்ளினரியாக இருக்காது. ஸோ ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸ் வந்து அதையும் செய்கிறாங்க, சரியா? ஸோ வி ஹாவ் டு ஐடென்டிஃபை அண்ட் வி ஹாவ் டு ஷோ அவர் ஸ்கில்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு சென்ட்ரல் சம்மந்தமான விஷயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு என்ன டெவலப்மெண்ட்னாலும் உங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது அந்த டெவலப்மெண்ட்டை வச்சு நம்ம எப்படி இதை டெவலப் பண்ணலாம், நம்ம ஃப்யூச்சரில் இந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகணுன்னா நம்மளை எப்படி ஷேப் பண்ணிக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் பார்க்கும்போது இட் வாஸ் இன் அ லிமிட்டட் ஸ்டேட். ஸோ இருந்தாலும் ஸ்டேட் ஹெல்த் பாலிசிஸ் அல்லது இதிலெல்லாம் யார் போகிறா, என்ன நடக்குது, இந்த வருஷம் என்ன பண்ணுறாங்க, இது இன்கேஸ் டிசீஸ் அவுட் பிரேக் வந்துடுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஒர்க்ஸ் என்ன நடக்குது அப்படின்றது தெரிந்து கொள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் சென்ட்ரல் நேஷனல் இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்கிறப்போ எதுனாலும் உங்களுக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபேக்கல்ட்டி தான் கூப்பிடுவாங்க. ஸோ அப்படின்றப்போ இன்கேஸ் ஒரு மீட்டிங்காக இருந்தாலும் எதுனாலும் அவங்க போகிறதுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்குறதுக்கோ அவங்க எதுக்கு போனாங்க அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் லைக் எ கைண்ட் ஆஃப் பூஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இதில் தெரிந்து கொள்ளலாம்.
இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இது வரைக்கும் இதை தெரிஞ்சிக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக இதை வந்து லைட்டாக தெரிந்து கொள்ள பாருங்கள். அந்தந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நான் சொன்ன பாயிண்ட்ஸில் இன்றைக்கி சார் இது சொல்லியிருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணி வைங்க. அப்போ 1 மந்த் கேட்டகரியில் எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருதுன்னு பாருங்கள். பர்சனல் growth அப்படின்றது கண்டிப்பாக ஒரு மென்டர்ஷிப் ப்ராப்பராக கண்டிப்பாக கிடச்சிது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்களும் எந்த லெவலுக்கு வேணாலும் நம்மளால் பாசிட்டிவாக மோட்டிவேட் ஆகி போக முடியும் அப்படின்றத இதில் எந்தவித ஐயமும் இல்லை. இதே பர்சனல் growth அப்படின்றது ப்ரைவேட் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லையும் இருக்கும் உங்களோட அது. பட் இருந்தாலும் லிமிட்டடாக இருக்கும், ஒரு ரீஜனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேனா உங்களுக்கு வந்து அவுட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இதுதான் வித்தியா. ஒரு சில சமயத்தில் நமக்கு இன்ஸ்டியூட் நல்லா இதாக இருக்குது, நம்ம உள்ள பார்ட்ஸ் லுக்காக இருக்கிறோம், ஸோ உள்ளே இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம அங்கே உள்ள ஆக்டிவிட்டீஸை மட்டும் பார்த்துட்டு அப்படியே இருந்துடவும் கூடாது. ஸோ வெளியே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறதுல தான் பர்சனல் growth அப்படின்றது இருக்குது அப்படின்றது என்னுடைய முக்கியமான ஒரு கருத்து. டெய்லி லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ் பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் நம்ம லெசன் கிளாஸஸ் பார்க்குறோம், கிளாஸஸில் கற்றுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கூடவே நம்ம செமினார்ஸு, செஷன்ஸு, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்ஸ் தான் நடக்குது. அதுக்கு நம்ம அலோவ் பண்ணினா கண்டிப்பாக அதையும் தெரிந்து கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி நேஷனல் இன்ஸ்டியூட்ஸில் நடக்கிறப்போ கண்டிப்பாக ஒரு டாப்பான ஒரு இன்ஸ்டியூட்ஸோ அல்லது ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஃபேக்கல்ட்டிஸை வச்சு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய சமயத்தில் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும், அதனால் நடத்த வேண்டியது இருக்கும். அல்லது வேறு ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டே கவர்மெண்ட் வந்து நடத்த சொல்லியிருப்பாங்க, அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. ஸோ அப்போ அந்த லிமிட்டட் நாலேஜை நம்ம லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு. ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டில் இருக்கிறீங்க. ஸோ ஆயுஷில் என்னென்ன மாதிரியான கரண்ட் அப்டேட்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபேக்கல்ட்டி சொல்லும்போது நம்ம கண்டிப்பாக ஈஸியாக வந்து அவங்க போயிட்டு வர விஷயம், இல்லை அவங்க இன்றைக்கி என்ன உங்கள் மீட்டிங் நடக்குது, கண்டிப்பாக அவங்க நோட்டீஸ் போர்ட்ஸில் எதில் ஒன்று அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் ரீஜனலாக இருக்கும். இன்கேஸ் ஆஃப் ஒரு நம்ம ஒரு 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 இன்ஃபர்மேஷன்ஸ், ஒரு ஸ்காலர்ஷிப் சம்மந்தமான ஒரு கரண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னா நோட்டீஸ் போர்டு கொஞ்சம் டிலேவாக வரும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அண்ட் இன்னோவேஷன் அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு ப்ராக்டிஸ் இன் த சென்ஸ், ஸோ நிறையா வந்து கிளினிக்கல் ரிசர்ச் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நியூ வர்ற இண்டிகேஷன்ஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவங்க வந்து கொடுப்பாங்க. ஏன்னா நீங்கள் 3rd இயர் 4th இயர்லாம் போகிறப்போ உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ்லாம் அதை வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்குறதோ விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லேயும் அந்த சேம், அதுக்கும் குறையில்லை, பட் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். சரியா? ஸோ அப்புறம் இன்டர்டிசிப்ளினரி ரிசர்ச், உங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வேறு ஏதாவது சித்தா அல்லது யோகா அல்லது ஹோமியோபதி ஆயுர்வேதிக் இன்ஸ்டியூட்ஸில் அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடியதோ, இல்லை அங்கே உள்ள கான்செப்ட்ஸ், அங்கே உள்ள ஐடியாலஜிஸ் நம்ம லேர்ன் பண்ணக்கூடியதோ. இப்போ நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாலாம் பார்த்தீங்கன்னா யுனானி ராட்ரக் ரெபோசிட்டரியோட நல்ல கான்டாக்டில் இருப்பாங்க. ஸோ அது கூட எஸ்ஆர்எம்மோட கான்டாக்டில் இருப்பாங்க, மணிப்பாலோட கான்டாக்டில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஸ்டியூட்ஸோட கான்டாக்டில் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ அங்கே உள்ள ஒர்க்ஸு கூட நம்ம என்னெல்லாம் கொலாபரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்யூச்சரில் நம்மளும் எப்படி நம்மளை ஷேப் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவும் அந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதே வந்து ஸ்டேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ டீச்சர். சரியா? நீ படிக்கிற ஏரியாவில் என்ன கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அந்த கவர்மெண்ட் சித்தா காலேஜோ, ஆயுர்வேதா காலேஜோ, ஹோமியோபதி காலேஜோ, யுனானி காலேஜோ, அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி யாரோடலாம் இன்டர்டிசிப்ளினரியாக கனெக்ஷனில் இருக்க அப்படின்றத பொறுத்து. ஸோ ஆயுஷ் இன்டகிரேஷன்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறதுனா, போஸ்ட் கிராஜுவேட் ரிசர்ச் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய எஃபிகேசிஸ் சம்மந்தமான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து நம்ம பழகிற ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோம். ஸோ அந்த இடத்துல ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு வந்துருக்கு. இதே இங்கேயும் ஆயுஷ் இன்டகிரேஷன்ஸ் வந்து இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன டீச்சர். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு திருநெல்வேலி இருக்குது, நாகர்கோவிலேருந்து ஒரு ஃபேக்கல்ட்டி நம்ம காலேஜுக்கு வரும்போது அவங்க சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால் கேட்டுக்க முடியும். பட் இங்கேயும் அதே மாதிரி தான், மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும். பாலிசி ஃபார்முலேஷன்ஸ் அதான் சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு பாலிசி ஒரு ஃபார்ம் ஆகுது, ஒரு சென்ட்ரல் பாலிசி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சென்ட்ரல் பாலிசி ஃபார்ம் ஆகிறப்போ கண்டிப்பாக சென்ட்ரல் இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க தான் போவாங்க. அப்படின்றப்போ வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்றது சிஸ்டத்தோட அப்டேட்ஸ், கரண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். ஸோ வெளியே வரும்போது இன் அண்ட் அவுட்டாக கரண்ட் அஃபேர்ஸ்லையும் கரெக்டாக இருக்கலாம், கூடவே கிளினிக்கல் அப்கிரேடேஷன்ஸ்லையும் நம்ம வந்து தெளிவாக இருக்கலாம். ஸோ இதே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸில் இப்போ டிபெண்ட்ஸ் ஆன டீச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ தெரபிஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு 3rd இயர் படிக்கிறீங்க. ஸோ உங்கள் சீனியர் அண்ணா வந்து சீனியர் டாக்டர் வந்து ஒரு தெரப்பியூட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாரு, அல்லது உன்னோட ஃபேக்கல்ட்டி இது வந்து இந்த இதுக்கு ஒர்க் ஆகும், இட் இஸ் பேஸ்ட் ஆன் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை கேஸில் கொடுத்து உன்னால் கண்ணால் காட்டுவாங்க. ஸோ இங்கேயும் பண்ணுவாங்க. அது வந்து சம்டைம்ஸ் அந்த டிபெண்ட் ஆன ஃபேக்கல்ட்டி அண்ட் டிபெண்ட் ஆன ஃபண்ட். ஏன்னா நியூ ட்ரக் வந்து நீ பண்ணணுமா
அல்லது இன்ஸ்டிடியூஷனே பண்ணி தருமா? அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் அந்த இன்ஸ்டியூட் பொறுத்தவரை போஸ்ட் கிராஜுவேட் இருக்கிறதுனால போஸ்ட் கிராஜுவேட் டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கான தீசிஸ்க்காக ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கும் அடிஷ்னல்ஸ் வாய்ப்புகள் வந்து இருக்கும். கொலாபரேஷன் வித் நேஷ்னல் இன்ஸ்டியூட்ஸ், இது நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம். ஸோ மதர் இன்ஸ்டியூட்ஸோடையும் கொஞ்சம் கொலாபரேஷன்ஸ் வந்து வாய்ப்பு இருக்கும். பட் இங்கே வந்து அந்த இது லேக்கிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கேரியர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கலாகவும் நான் கிளினிக்கலாகவும் மற்றபடி நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படி எல்லாமே ஒரு பிஜி டாக்டர்ஸோட ஒரு க்ரோத் டெவலப்மெண்ட் பண்ணுறது, அவங்க கூட அந்த என்ன கான்ட்ராக்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்ஸ்லாம் நம்ம பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். அப்போது நம்ம அது என்னென்னு நம்ம தெரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு வேளை பிஜி பண்ணால் எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் பிஜி இருக்கிறதுனால இருக்கும். பட் அந்தளவுக்கு நீங்கள் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் தெரியும். அண்ட் பொதுவாகவே நேஷனல் இன்ஸ்டியூட் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ரிசர்ச் கல்ச்சர் அப்படின்றது கண்டிப்பாக வந்து இருக்குங்க. ஸோ இட் வாஸ் மோர் டுவர்ட்ஸ் இன்னோவேஷன், இன்டர்டிசிப்ளினரி ஸ்டடீஸோ, இன்டகிரேஷன் வித் அலைட் சயின்சஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கண்டிப்பாக இந்த அப்கிரேடேஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கூடவே ஒரு விஷயம் சொல்கிறேன், அங்கே நிறைய நேஷனல் இன்ஸ்டியூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் லேப்ஸ் இருக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் ஏதாவது ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அசஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கூடவே அவங்க தீசிஸ் பண்ணும்போது அந்த தீசிஸில் என்ன பண்ணுறாங்கன்றத வந்து நீங்கள் படிக்கிறப்பவே லேர்ன் பண்ணிக்க முடியும். அண்ட் சீனியர்ஸ்கிட்ட கேஸ் ஹிஸ்ட்ரிஸ், கேஸ் டெவலப்மெண்ட்ஸ், ஏன்னா ஹாஸ்டல் இதோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சீனியர்ஸ்கிட்ட கேசஸ் சம்மந்தமான விஷயங்களை கேட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பு வந்திருக்கும். கேஸ் டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மெடிசனல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ரொசீஜர்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கக்கூடிய சமயத்திலே அண்டர் கிராஜுவேஷன்ஸ்லேயே தெரிந்து கொள்வதற்கான ஒரு பிஜியோட சேர்ந்துருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்டு ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிறதுனால நேஷனல் இன்ஸ்டியூட் கொஞ்சம் பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனும் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். பட் கொஞ்சம் லெஸ் எம்ஃபசைஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் லிமிட்டடான ஒரு இது வந்து இருக்கும். அதே வந்து கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆஸ் பர் நம்ம சொல்லிட்டோம். அண்ட் பப்ளிகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இப்போ இன்கேஸ் நிறையா இதில் சொல்லுவோம், ஐஐடிலேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து கூட ஒரு ஆத்தராக ப்ரொஃபஸர் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸாக எடுத்து கண்டிப்பாக அதை ரிவ்யூ பண்ணி அதுக்கான ரெப்புடேஷனை வந்து அந்த ஜேர்னல் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அந்த இது வந்து இன்னும் நம்ம கல்ச்சர் வந்து நம்ம சித்தாவில் கண்டிப்பாக இன்னும் டெவலப் ஆகி சித்தா ஆயுர்வேத யோகா யுனானியில் கண்டிப்பாக டெவலப் ஆகும். பேஸ்ட் ஆன் ஒரு ஆர்டிக்கல் வந்து நேஷ்னல் இன்ஸ்டியூட்லேருந்து வருதுன்னா அதுக்கான தரத்தில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அது வந்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். படிக்கிறப்பவே எப்படி வந்து ஒரு ப்ரொபோசல் எழுதுறது, எப்படி வந்து ஒரு கேஸ் நான் பண்ணியிருக்கேன் அது சக்ஸஸாக இருக்குது அதை எப்படி டாக்குமெண்ட் பண்ணுறது, இதே கேஸ் நான் கிளினிக் போட்டேன்னா அங்கே வந்து இதே மாதிரி ஒரு கேஸ் சக்ஸஸ் ஆகுதுன்னா அதை எப்படி ஒரு கான்ஃபரன்ஸில் போய் ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வளர்த்து தருங்க. ஸோ கூடவே வந்து ஃபேக்கல்ட்டியோட ரிசர்ச் இன்வால்மெண்ட் அப்படின்றது நேஷனல் இன்ஸ்டியூட்டில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தேர் மோர் ஃபோக்கஸ் டுவர்ட் டீச்சிங் அண்ட் கிளினிக்ஸ். அதை மட்டும் தான் நான் அப்போருந்தே சொல்கிறேன். இன்ஸ்டியூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நேஷனல் இன்ஸ்டியூட்டில் நல்லாவே இருக்கும். இதே வந்து ஒரு கவர்மெண்ட் சைடு இன்ஸ்டிடியூட்ஸில் இட் வாஸ் லிமிட்டட். ஏன்னா அவங்க ஒரு ஆர்டருக்கு கீழே பணிந்து அவங்க வந்து வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு ஃபண்டிங்கோ ஏதோ ஒரு விஷயம்னா அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் கேட்க வேண்டியிருக்கும். இன்ஸ்டியூஷன் நேஷனல் இன்ஸ்டியூட்லாம் இட்ஸ் அண்ட் கைண்ட் ஆஃப் டீம்டு ஒரு ஆட்டோனமஸ் பாடி அப்படின்றதுனால தேர் டீம் மே டிசைட் அண்ட் அவங்களே ஒரு டெலிவரபிள் விஷயத்தை அவங்க பண்ணக்கூடிய வாய்ப்பை வித்தின் ஷார்ட் பீரியட் ஆஃப் ஸ்பேனில் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் சூஸ் பண்ணலாமா அல்லது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சூஸ் பண்ணலாமா, எனக்கு ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பட் ஆனால் ஐ எம் பிளானிங் டு சூஸ் கவர்மெண்ட், இப்படியெல்லாம் தாட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை ரீகன்சிடர் பண்ணுங்க. சரியா? கண்டிப்பாக. அதுவும் இல்லாமல் இப்போ படிக்கக்கூடிய நபர்கள் ஃபஸ்ட் இயர் இருக்கிறீங்க, இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக சித்தாவோட வியூ அப்படின்றது கண்டிப்பாக இந்த சமயத்துலேருந்து நீங்கள் படிக்கக்கூடிய அந்த வியூ அப்படின்றது மாறணும். என்னதான் நீங்கள் இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் சம்வாட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்தாலும் 5 வருஷத்துக்கு மேலே இந்த இன்ஸ்டியூட் உங்கள் கைக்கு பின்னாடி இதே மாதிரி உங்களை வந்து நர்ச்சர் பண்ணாது, உங்களை வளர்க்காது. அப்படின்றப்போ யூ ஹாவ் டு கெட் லேர்ன் ஃப்ரம் தி இன்ஸ்டிடியூட். நீங்கள் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்றப்போ இந்த மாதிரியான ஆங்கிள் எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் டேபிள் போடுங்க. இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நான் எய்ம் பண்ணுறேன், இந்த இதில் இப்போ ஒரு 10-15 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், இதில் என்ன மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க, டேபிள் இட்டு ஒரு வருஷத்தில் இதில் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயம் நான் சொன்னது கண்டிப்பாக உங்களோட மைண்டை சேஞ்ச் பண்ணுச்சுன்னா இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங்ஸ் ஃபார் மீ. அண்ட் கண்டிப்பாக இந்த விஷயம் சித்தர்கிட்டருந்து அந்த பிளெஸ்ஸிங் வருதுன்னு நான் எடுத்துகிட்டு கண்டிப்பாக இந்த விஷயங்கள் இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் படிக்கிறப்ப மிஸ் பண்ணது. ஸோ நான் படிக்கிறப்ப என்னென்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் சமயத்தில் எனக்கு ஒரு நேஷ்னல் இன்ஸ்டியூட் கிடச்சிது. பட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் ஒரு ஸ்டேட் இன்ஸ்டியூட் எடுத்தேன்.
ஸோ இது வந்து என்னதான் என்னுடைய சேஃப்டி என்னுடைய சொஃபிஸ்டிகேட்டை நான் பார்த்தாலும் பட் ஐ ஐ லேக்டு சம்திங். அப்போ எனக்கு புரியல. பட் பிறகு எனக்கு புரிஞ்சுது. அது நிறைய சமயங்கள்ல புரிஞ்சுது. ஸோ இதுதான் இந்த டைமில் என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து இது அமைஞ்சுது அப்படின்றத கண்டிப்பாக மறந்துடக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். மன்னித்து கொள்ளுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட்டில் உங்களோட இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சம்வாட் ஒரு லைன்லையாவது கமெண்ட் கொடுங்க. அப்போ தான் கண்டிப்பாக எங்களுக்கும் இவ்வளோ நேரம் உங்களுக்கு இதை சொன்னதுக்கான ஒரு முழு மன திருப்தி அப்படின்றது கண்டிப்பாக எங்களுக்கு ஏற்படும் அப்படின்றத மறந்துட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்டில் தென் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.